ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த விலாகில் நான் ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது என்னுடைய ஃபேவரட்டான ஃபேஸ் மாஸ்க்னு கூட சொல்லலாம். வீக்லி 2 டைம்ஸ் ஆச்சும் நான் போட்டிருக்கேன். எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மார்னிங் நான் இன்னைக்கு டீ காஃபிக்கு பதிலாக டீடாக்ஸ் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி மாவு இல்லைங்கிறதுனால பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். வெண்பொங்கலும் கோகனட் சட்னியும் செஞ்சுருந்தேன். வெண்பொங்கல் செய்யறதுக்கு அரிசியும் பருப்பும் வேக வைக்கும் போதே மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சா ரொம்ப வாசனையாகவே இருக்கும். எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் செஞ்சாலே கண்டிப்பாக உளுந்து வடை இருக்கணும். உளுந்து வடையை மெயின் டிஷ்ஷாகவும் பொங்கலை சைட் டிஷ்ஷாகவும் தான் சாப்பிடுவோம். அவ்வளோ விருப்பமாக பொங்கலும் வடையும் சாப்பிடுவாங்க. அடுத்ததாக ஃபேஸ் மாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அரை பீட்ரூட் மட்டும் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். கூடவே 5 செம்பருத்தி பூ, 1 டீஸ்பூன் அளவு தயிர், 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாஸ்க்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி